பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் எவ்வளவு நாட்கள் தங்கியிருப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன்படி பங்களாதேஷில் மாணவர் புரட்சியால் அங்கிருந்து அடைக்கலம் கோரி இந்தியாவில் அவர் தஞ்சமடைந்தார். இதனையடுத்து அவர் பிரித்தானியாவில் தஞ்சமடைவார் என்று கூறப்பட்ட போதும் பிரித்தானியா அவருக்கு அடைக்கலம் மறுத்திருக்கிறது. இதனையடுத்து அவர் அமெரிக்கா அல்லது பின்லாந்துக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவும் அவருடைய தஞ்ச அடைக்கல கோரிக்கையில் இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான பணிகளை அவர் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக குறிப்பிட்ட நாட்களில் அவர் இங்கிருந்து செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்த அடைக்கல கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் வரை அவர் இந்தியாவிலேயே தங்கியிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவுக்கு அவர் விசுவாசமான ஒரு பிரதம மந்திரியாக செயல்பட்டார் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்திய அரசாங்கம் பாதுகாப்பான இடத்தில் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது.